ஃபஸ்ட்டு 50 லென்த் விட்டு ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உள்ளே வந்து இந்த கான்டோர்ஸ் ட்ரா பண்ணலாம். டாப் லைன் ஸ்கெட்ச் வந்து சென்டர் ரெக்டாங்கிள் எடுத்துக்கிறேன். 50 mm, 50 mm, ஃபில்லட் வந்து 10 mm. ஓகே, diameter வந்து 20. இப்போ வந்து இந்த 10 mm இந்த கலர் ட்ரா பண்ணலாம். dimension 10 mm, இது வந்து 10 mm. நெக்ஸ்ட் வந்து இந்த பார்ட் ட்ரா பண்ணலாம். லைன் எடுத்துட்டு இப்போ 20 mm. இப்போ வந்து ஸ்கெட்ச் எக்ஸிட் பண்ணிடலாம். இப்போ எக்ஸ்ட்ரூட் ஃபஸ்ட்டு வந்து இது வந்து 20 mm. வந்து இது வந்து 20 mm. எக்ஸ்ட்ரூடரில் ஸ்கெட்சை செலக்ட் பண்ணிவிட்டு கான்டோர்ஸில் இதை வந்து நம்ம ஆஃப்செட் பண்ணிக்கலாம். ஆஃப்செட் வந்து 20 mm. ஸோ இங்கேருந்து 20 mm தான். ஸோ அங்கே 20 mm இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து இது வந்து 10 mm. ஸ்டூடெண்ட்டில் இந்த ஸ்கெட்சு கான்டோர்ஸில் இந்த பார்ட் இது வந்து ஆஃப்செட் 20 mm. இங்கேருந்து இது வந்து 10 mm. ஓகே, மெட்டீரியல் வந்து ரிமூவ் பண்ணணும். ஸோ இந்த ஷேப் ஸோ இந்த ஃபேஸு ஸ்கெட்ச் ஸோ லைன் எடுத்துகிட்டு sketch exit, extruded cut. Okay, இப்போ வந்து கலர் பண்ணிடலாம்.